அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த வீடியோவில் ஏதாவது சினிமா மியூசிக், அதாவது இன்ஷாட் மியூசிக், கைன்மாஸ்டர் மியூசிக், இந்த மாதிரி வெளியே இருக்கிற மியூசிக்கை சேர்த்துட்டீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு மெசேஜ் வரும். சில டைம் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த மியூசிக் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், ஸோ கண்டிப்பாக இந்த மியூசிக் இருந்தால் உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த மியூசிக் மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருடைய டவுட்டு. ஸோ கண்டிப்பாக இது புதிய யூடியூபருக்கு எல்லாருக்குமே வரலாம். ஸோ கண்டிப்பாக உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ நீங்கள் கைன்மாஸ்டர், இன்ஷூட், வாட் எவர் வெளியே இருக்கிற மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி நம்ம வேறு மியூசிக்கை சேஞ்ச் பண்ணி, அதாவது யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை க்ரோம் பேஜில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரோம் பேஜில் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கிட்டு உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மியூசிக் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிக்கலனா கூட வேறு மியூசிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலேருந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இடத்துல மூணாவதாக இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆடியோவை டச் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நீங்கள் வேறு ஆடியோவை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆடியோவை டச் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நிறைய யூடியூப் மியூசிக் வந்துருக்கு சரிங்களா. இந்த மியூசிக்கை நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் இப்படி ப்ளே பண்ணி பார்த்துட்டு நிறைய இருக்குது சரிங்களா. நீங்கள் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, கீழே 3 கோடு, இதை டச் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த மியூசிக் வேணும்னா இதை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி மியூசிக்கை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கா, இதை டச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா லைசன்ஸ் இன்ஃபோன் வந்திருக்கு, இதை டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லைசன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரிங்களா. இதுக்கு ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு தேவையில்லை. இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு கேட்கும். நீங்கள் ஆத்தருடைய நேமை உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இதை பற்றியெல்லாம் டீப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், யூடியூப் சிம்பிள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆட்ரிபியூஷன் கொடுக்க தேவையில்ல. சிசின்னு இருக்கிறதெல்லாம் ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் இங்கே கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லாங்காக எது வரைக்கும் வேணுமோ ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுடைய மியூசிக் சேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இது போல் தான் உங்களுடைய மியூசிக்கை சேஞ்ச் பண்ணணும். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன், மறக்காமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 199 என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட டீப்பாக பேசிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சேவ் கொடுத்துக்குங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் மியூசிக்கை சேஞ்ச் பண்ணி வைக்கணும் சரிங்களா. இது மட்டும் இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை A to Z எல்லாமே போட்டிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தமிழில் கிறிஸ்டல் கிளியராக அழகாக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனையே வராது. ஸோ அந்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய மொதல் 5 வீடியோ பாருங்கள். யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்குவீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை பார்த்து ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்ருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க, ஒரு கிரெடிட் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை,
யாராவது யூடியூப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு எந்த வீடியோ பார்த்தாலும் புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 199 ஜஸ்ட் 200 தான். உங்களுக்கு ஒரு பேக்கெட் மணி அளவு தான் இருக்கும். ஸோ மற்ற சேனல்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி நம்ம நிறைய டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்டையும் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். புதிய யூடியூபருக்கு நிறைய டவுட் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம், போட்ட வீடியோவை போடலாமா, அதாவது எல்லா சேனல்லையுமே வீடியோ போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கொண்டுட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய நம்பரை எடுத்துக்கோங்க. டீப்பாக நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.